என்ன யாரு கேட்க நீ யார்? என்ன யாரும் கேட்க நீங்க யார்? அதைத்தான் நான் கேட்கிறேன். அதைத்தான் நானும் கேட்கிறேன். சரி கேளியா, சொல்லுங்க. என்ன சொல்ல? என்ன கேட்க? இந்த ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த கிளம்பிட்டீங்களா? இந்த பாபா வீட்டுக்கு பாபா போனா நீயும் தொங்கும் நானும் தொங்கும், அந்த இடத்துல தள்ளிக்க கூடாது. எங்கேயே போற மாதிரியாத்தா என்னைய பிடிச்சிட்டு யாராத்தான் பேசப்படாது. இடத்துக்கு பிள்ளை பத்து வெங்கட்ராமன் பேர் வச்ச கடையில ஊரை பிடிச்ச கரகத்துக்கு நாயை பிடிச்சி சூடு போறான்னு கோழி வரும் சுத்தமா எங்கேயும் சுத்தக்கூடாது. ஆடவே தெரியாதவளுக்கு தெரு கோலம் சொன்னால அந்த மாதிரி ஆச்சமாவே திரும்ப அறியக்கூடாது. என்னப்பா தம்பி? அண்ணே என்ன தம்பி? சின்ன பிள்ளை இருக்கான தம்பின்னு சொன்னேன். பெரிய ஆளா இருக்கீங்களா என்ன வாங்கினேன்னு சொன்னேன். எது சொன்னாலும் ஏட்டி ஊட்டியா பேசிக்கிட்டு நீங்க ஏன் வம்பா பேசுறீங்க? சரியில்லை உன் பார்வை, சரியில்லை உங்க தீர்வை. குடுக்குற கூட உன் கடியில் வேறுவேன் படுக்க போட்டு பொத்தி விட்டு போருவேன். ஒரு இடம் கண்டா வருவேன். பாப்பா என்ன யாரு நீ யார்? என்ன யாரும் கேட்க போது நீங்க யார்? நான் மகாமுனி. என்ன சொல்லிட்டு அங்கிட்டு திரும்புறீங்க? எங்கிட்ட வேணா திருப்பேன் நான். நீங்க யாருன்னு கேட்டேன். அதே சொன்னேன். என்னது? என்ன பேரு சொன்னீங்க? நான் தானே. என்ன பேர் என்ன சொன்னீங்க? காது கேட்குமா கேட்காதா? கேக்குது. என்ன பேர் சொன்னீங்க? நாரத மகாமுனி வேண்டும். யாரு? நான் தான். பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லு. ஏயா பொய் சொல்ல போறேன்? என்ன தெரியாமத்தான் கேட்கறேன். எப்ப இந்த காட்டுக்குள்ள நான் வந்து ஒரு சாமியார்ப்பா யார வழக்கம் வந்திருக்கேன்னு சொல்லுங்க, நம்புறேன். ஏன்னா இந்த இடம் வேள்விமலை சார், ஞானிகள் தவ யோகிகள் வரக்கூடிய இடம். ஆனா தேவலோக வாசி நான் தான் நாரதன் சொல்றீங்க பாருங்க, ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? நான் யாக வளர்க்க வந்த தானே யாக வளர்க்குறேன்னு சொல்ல முடியும். இந்த சைடுல கொஞ்சம் அமைதி. அப்ப நீங்க உண்மையிலே நாரதரா? உண்மையிலே நாரதர். பேச்சு மாறப்படாது. நான் மாற மாட்டேன். அப்ப நீங்க நாரதர்னா நான் கேட்கக்கூடிய வினாவுக்கெல்லாம் நீங்க பதில் அளிக்கணும். கேட்டு பாரு. சரி, எம்புட்டு தைரியம் பாருங்க. தைரியம் இல்லாம வர முடியுமா ஐயா? தகுதி உள்ளவங்க தான் தொகுதிக்கு. ஏன்னா இந்த பகுதி மிகுதியான பகுதி. சரி, இப்ப நம்ம மிகுதியான பகுதிக்கு தொகுதிக்கு வரணும், அதுக்கு ஒரு தகுதியானால தான் வர முடியும். ஆமா ஆமா. உங்க அப்பா பேர் என்ன? பிரம்மா. என்ன பண்றாரு? படைக்கிறார். லோடு எவ்வளவு? என்ன லோடு? படைப்புன்னீங்களே. படைப்பு. படைப்பு என்னென்ன படைக்கிறார்? 4 யோனிகளுடைய தோற்றம் 84 லட்சம் சீவராசிகள். புரியலையே. 4 யோனினா அண்டச்சம் உட்பிஷம் ஆனிசம் சுராயுஷம். இன்னும் 2 ரசத்தை சேருங்க. தக்காளி ரசம், பூண்டு ரசம். அதை சாப்பிடுவோம், உடம்புக்கு நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. பெயர்களிலிருந்து பிறப்பது, விதைகளிலிருந்து பிறப்பது, கருப்புலியிலிருந்து பிறப்பது, அண்டம் என்று சொல்ற முட்டைகளிலிருந்து பிறப்பது. இதான் 4 வகை தோற்றம். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. வியர்வையிலிருந்து பிறகு வியர்வையிலிருந்து பிறக்குது அப்படின்னா என்னன்னு தெரியுமா? என்ன? உங்க தலையில இருக்கும் அல்லவா, என் தலை ஈரு பேனு. ஓ, அதை சொல்றீங்களா? ஆமா. அது எங்கேயாவது பூமியில இருந்து விளைஞ்சா வருது கிடையாது, இல்லை இல்லையா? அவருடைய உடம்புல இருந்து வரது வியர்வைத்துல இருந்து வரக்கூடிய. சரி, அதே மாதிரி கருப்புலி என்று சொல்லக்கூடிய குழந்தை வரக்கூடியது ஒண்ணு. அதுக்கடுத்து விதைகள் இருந்து வரக்கூடியது மரங்கள், செடிகள், கொடிகள். அது முட்டைகள் இருந்து வரக்கூடியது, முட்டையிலிருந்து வர்றது குஞ்சு. அப்ப முட்டை விரிஞ்சா குஞ்சு வரும். சிப்பு திறந்தா அதுவும் குஞ்சு தானே. சரி இருக்கட்ட. உங்க அப்பா பேரு? இப்பதானே சொன்னேன். காது கேட்குமா கேட்காதா? மறுபடியும் கேட்கணும். உங்க அப்பா பேரு? பிரம்மா. நீங்க சரியா இருக்கீங்களா இல்ல சரியில்லாம இருக்கீங்களா? ஏதாவது மாத்தி சொல்லிடலாம் தான் கேட்கிறேன். வந்தது சரியாத்தான் வந்தேன். பூட்டியா கேட்பேன், அதுக்கு நீங்க தான் சரியாத்தான் வந்தேன். நீ என்ன கேட்டாலும் கேடு. நீங்க சரியாத்தான் வந்தீங்க. உட்கார்ந்து இருக்க ஞான பயிர்களை பூரா யோசிக்க வைக்கணும். ஆமா, அதான் நம்ம வேலை. இப்ப சிரிப்புக்கு நான் சிந்தனைக்கு இப்ப சிந்தனைக்கு வேலையை கொடுப்போம். உங்க அப்பா பிரம்மா தானே? ஆமா. உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசியும் படைக்கிறது உங்க அப்பா தானே? எங்க அப்பா தான். இந்த ஆணை பூரா படைச்சது யார்? எங்க அப்பா. அப்பா நல்லா கேட்டுக்கோங்க. பெண்ணை படைச்சது பூரா யாரு? எங்க அப்பா தான். அப்பா நல்லா கேட்டுக்கோங்க. அப்ப ஆணையும் பெண்ணையும் படைச்சது உங்க அப்பா. எங்க அப்பா தான். ஊடால திருநங்கைங்கிறவங்களை படைச்சது யாரு? உனக்கு கேட்கறதுக்கு வேற கேள்வி. நான் எதுவும் தப்பா கேட்டுட்டேன்னா? நல்ல கேள்வி தானே. ஒன்னும் படைச்சிருந்தா ஆணா படைச்சிருக்கணும், இல்லையா பெண்ணா படைச்சிருக்கணும். ஆனா ரெண்டுமே சரிக்கு சமமா வச்சு படைச்சிருக்காரு உங்க அப்பா. என்ன காரணம்? ஒண்ணு படைக்காமலே இருந்திருக்கலாம். இப்படி படைச்சு விட்டு அவங்க படுற கஷ்டம் அது என்னன்னு அது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க, நிறைய பேர் ஜெயிச்சு காமிச்சிருக்காங்க. ஆனா அவர்களும் நம்மள மாதிரி ஒரு மனிதர்கள் தான். நம்ம உடம்புல என்ன ரத்தம் ஓடுதோ அதே மாதிரிதான் அவங்க உடம்புலயும் ரத்தம் ஓடுது. ஆண்டவன் நம்மளுக்கு கொடுத்த மாதிரிதான் அவங்களுக்கு அந்த உயிரை கொடுத்துருக்காரு. அப்ப அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனிதர்கள் தான் நினைச்சு அவங்ககிட்ட பழகணுமா இல்லையா? ஆனா அவங்களை கண்டா ஒதுங்கி போறது, அவங்களை கண்டா இடமும் ஏளனமா பாக்குறது. இதை ஏன்? அதுக்கு உங்க அப்பா படைக்காமலே இருந்திருக்கலாம்ல. என்னப்பா படைச்சது அப்பதான் அப்படி வாங்க. ஆனா அதுக்கான காரணம் வேற. படைச்சது உங்க அப்பா. ஆமா. காரணம் என்ன அப்படின்னா, காரணம் இந்த புவியுலகத்தில் முன்னோர்கள் பல நியதிகள் கட்டுப்பாடுகள் விதித்திருக்கிறார்.
வைத்திருக்கின்றார்கள். என்ன கட்டுப்பாடு? அந்த கட்டுப்பாடுகளை இப்போது யாரும் கடைபிடிப்பது கிடையாது. அந்த காலத்துல கட்டுப்பாடுகள் வகுத்து வச்சிருந்தாங்க, வைத்து வைக்கிறாங்க. இல்லங்கிறீங்களா? இப்ப அதை யாரும் கடைபிடிக்க இருக்கு, ஆனா அதை கடைபிடிப்பது கிடையாது, நடைமுறைப்படுத்துவது கிடையாது. உங்களுக்கு தெரியாது. என்ன கேட்டு பாருங்க, அதான் இருக்கா. சரி, நான் கேட்கிறேன், இப்ப நீயே கேளு. அவங்க சரியா செய்யறாங்களா மட்டும் சொல்லு. அதெல்லாம் செய்வாங்க. ஒரு நாளைக்கு 2, ஒரு வாரத்துக்கு 2, என்ன 2? ஒரு மாசத்துக்கு கேள்ற மண்டு, ஒரு மாசத்துக்கு 2, ஒரு வருஷத்துக்கு 2. ஒரு நாளைக்கு 2 அப்படின்னா ஒரு மனிதனாகப்பட்டவன், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீ கேட்கக்கூடிய இந்த திருநங்கைகளாக இருந்தாலும் சரி, அல்லது திருநம்பிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் காலை மாலை 2 வேளை தான் உட்கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்களை கழிவுப் பொருளாக வெளியேற்ற வேண்டும். அதை சரியா செய்யறாங்களான்னு கேள்வி பார்ப்போம். போறீங்களா? அந்த அப்பா வயசான அவங்கெல்லாம் போவாங்க. காலையிலயும் மாலையிலையும் வெளிக்கு இருக்க சொல்றாரு. அப்பனாத்தான் உடம்பு ஆரோக்கியமா இருக்குமா? அப்படித்தானே? ஆமா. அதற்கு நியதிகள் இருக்கிறது. அது பாட்டுக்கு போறதுக்கு எதுக்கு நியதி? அப்படி கிடையாது. காலையில் எந்த திசை பார்த்திருக்க வேண்டும், மாலையில் எந்த திசை பார்த்திருக்க வேண்டும், ஒரு காரணம் இருக்கிறது. சூப்பரு. அவன் செம்ப தூக்கிட்டு வவுத்த கிடக்குதுன்னு சொல்லி போய் எங்கேயாவது உட்கார பார்ப்பாங்கன்னா அப்புறம் திசையை குண்டியா காமிச்சிட்டு இருப்பானே. இது வடக்கு திசை, இது கிழக்கு திசைன்னு குண்டியா காமிச்சிட்டு இருப்பானே. அப்ப புள்ள அப்படிதான் வரும். ஏங்க இதெல்லாம் ஒரு நியாயம் வேணாமாங்க? நியாயம் இருக்கிறனால சொல்றேன். வவுத்த கிடக்குதுன்னா எங்க போய் உட்கார வேண்டிய, அப்படி போக கூடாது. திசை பார்த்துதான். காலையில் வடக்கு முகம் பார்த்திருக்க வேண்டும், குபேர குண்டிலே மிதிப்பேன். மாலையில் தெற்கு முகம் பார்த்திருக்க வேண்டும். எம தடவை செருட்டி அடிப்பேன். அதெல்லாம் ஒண்ணும் செய்யணும். வடக்கு காலையில வடக்கு பார்த்து இருக்கணுமா? காலையில போகும்போது எல்லாம் திசை கட்டிய கொண்டு போங்க. இதுக்கு எதுக்குடா திசை காட்டி? கிராமத்துக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு வாரத்திற்கு 2, வாரத்துக்கு 2னா வாரத்திற்கு 2 முறை தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கணும். வாரத்துக்கு 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுமா? யாராவது குளிக்கிறீங்களாப்பா? எங்க அப்பா ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தீபாவளிக்கு தான். அது எங்க அண்ணனுக்கு என்ன வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒழிகிறேன், அதனால தேவையில்லை. வருஷத்துக்கு ஒரு தடவை தீபாவளிக்கு சாஸ்திரத்துக்கு நம்ம தலையில எண்ணெய் வைக்கிறோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் வைக்கிறது கிடையாது. அப்படி குளிப்பதற்கும் நியதிகள் இருக்கிறது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்குமா? என்ன நியதி? சனி நீர் ஆறு என்று சொல்வாங்க. சனிக்கிழமை. சனிக்கிழமை. அதே மாதிரி பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. அந்த புதன்கிழமை குளிக்கலாம். அப்படி குளிக்கும் பொழுது இப்ப தெரியாம முன்னோர்கள் குளங்கள் வெட்டி வைக்கல, தெரிஞ்சுதான். அந்த குளத்துல படிப்படியாக இறங்க வேண்டும். ஏன் அப்படி படிப்படியாக இறங்கும் பொழுது அந்த நீராகப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மேலே ஏறும். உடம்புல இருக்கிற உடம்புல அப்படி மேலே ஏறும் போது உடம்புல உஷ்ணமாகப்பட்டது வியர்வை துவாரங்கள் வழியாக வெளியேறும். அப்படியே போய் விழுந்தா அந்த உஷ்ணம் வெளியேறுவதற்கு வழி இல்லாம உடம்புலேயே தங்கிரும். அவருக்கு பலவித நோய் உபாதைகளை உண்டு பண்ணிவிடும். சண்டாளத்தன்மை இவ்வளவு ஒண்ணு இருக்கா? ஆமா. அப்ப குளிப்பதற்கும் இப்படி ஒரு நியதிகள் இருக்கிறது. இப்ப எங்க கிராமப்புறத்துல கூட குளத்தை பூரா மூடிவிட்டாங்க. இருக்கிற இடத்த பூரா மூடிவிட்டு தண்ணி போறதுக்கு வழி இல்லாம பிளாட் போட்டு இடம் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எப்படி நாடு நல்லா இருக்கு? அதே மாதிரி ஒரு மாசத்துக்கு 2. மாசத்துக்கு 2னா திருமணம் ஆனவர்கள் மட்டும் கேட்கக்கூடியது. அப்பனா கல்யாணம் ஆகாதவங்க அப்ப தம்பி காதை பத்திக்கப்பா. ஒரு மாதத்திற்கு 2 அப்படின்னா ஒரு திருமணம் ஆனவர்கள் ஒரு மாதத்திற்கு 2 முறைதான் கணவனும் மனைவியும் இல்லறத்தில் இணைய வேண்டும். அவர் சொல்றது புரியுதா உங்களுக்கு? 15 நாளைக்கு ஒரு தடவை தான் புருஷன் முன்னாடி சந்தோஷமா இருக்கணுமா? நம்ம ஆளுக ஒரு நாளைக்கே 15 தடவை இருந்தாங்கன்னா கொடிமரம் மசத்துல நிக்க. அப்புறம் புள்ள அப்படித்தானே இருக்கு. ஏன்னா விந்தை விட்டவன் நொந்து கெட்டான்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஆமா. அதற்கும் நீதிகள் இருக்கிறது. சந்தோஷமா இருக்கிறதுக்கா? ஆமா. என்ன நியதி? எந்த கிழமையில கூடணும், எந்த கிழமையில கூடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கு. எந்த கிழமையில கூடணுங்கிறீங்க? ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. குருன்னு பார்த்தா அப்புறம் ஏதாவது வேற ஏதாவது வரும். ஏன்னா குரு என்பது வியாழ பகவான், தேவகுரு. அந்த வியாழக்கிழமையில ஒரு கணவனும் மனைவியும் இல்லறத்தில் இணைவே. எழுதி வச்சுக்கோங்க, முக்கியமான பாயிண்ட். அப்படி ஏதாவது ஆசைகள் இருந்தா நான் வந்து சொன்ன புதன்கிழமை, அந்த புதன்கிழமையிலே கூடலாம். இந்த 2 நாள் தான். ஆமா. மத்த நாள்ல கூடக்கூடாது, சேரக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒண்ணு வியாழக்கிழமை தான் கூடணுமா? இன்னைக்குதான் நல்ல நேரமா நல்ல நாளா? என்னன்னா புதன்கிழமை தான் கூடணுமா? மித்த நாள் திங்கள் செவ்வாய் இதெல்லாம் கூடக்கூடாதுன்னு சாமி சொல்லியிருக்காரு. பெண்கள் ஒரு விஷயத்த கையில கடைபிடிச்சிருக்காங்க தெரியுமா? யாருக்கா தெரியுமா? ஆடியில பிள்ளை பிறகுது
நீ ஏன் பிறந்தேன்னு தெரியல. பெண்கள் ஒரு விஷயத்தை கடைபிடிச்சிருக்காங்கன்னா விரதம்ங்கிற விஷயத்தை கடைபிடிச்சு வச்சிருக்காங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. புருஷன் ரொம்ப ஆசையோட வருவியா. ஏன்னா இல்லறம் அல்லது நல்லறம் அல்ல. ஒரு கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் இருந்தா தான் குடும்பத்துக்குள்ள சில சண்டைகள் வராது, மனஸ்தாபங்கள் வராது. கணவனுக்கும் சந்தேகம் வராது, பொண்டாடிக்கும் சந்தேகம் வராது. அப்ப தாம்பத்தியங்கிற உறவு தெய்வீகமானது. அந்த தெய்வீகமா தான் பார்க்கணும், வெறித்தனத்துல போய் பார்க்க கூடாது. அப்ப புருஷக்காரை சந்தோஷமா இருப்போமே ஆசைப்பட்டு வருவியா. எப்ப? சனிக்கிழமை லீவு நாள்லையா சாயங்காலம் வீட்டுக்கு வரும் பொழுது 50 அல்வா 50 மல்லிகைப்பூ இதெல்லாம் வாங்கிட்டு வருவார். எப்ப? சனிக்கிழமை வாங்கிட்டு வருவார். அப்ப பொண்டாட்டியை கூப்பிடுறது, அடியே என்ன பிள்ளை என்ன பண்றாங்க, வெளியில விளையாடுறாங்க. மூத்தவன் மாடியில் இருக்கான், கொல்லைப்புறத்து கதவை சாத்திட்டியா? சாத்திட்டேன். வெளிக்கதவை சாத்திட்டேன். 50 பூ மல்லிகைப்பூ அல்வா வரியா? நீ சனிக்கிழமை சேப்பட பெருமாளுக்கு வரதம். பெருமாளுக்கு வரதம்மா சரி, ஞாயிற்றுக்கிழமை விட்டுருவியான், திங்கக்கிழமை கூப்பிடுவியான். சோமவார விரதம் திங்கக்கிழமை சிவனுக்கு, சிவனுக்கா செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு விரதம், புதன்கிழமை சுக்கிர பகவானுக்கு விரதம், வியாழக்கிழமை குரு பகவானுக்கு விரதம், வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு விரதம், சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதம். பார்ப்பேன் ஞாயிற்றுக்கிழமை அரசாங்கமே விடுமுறை பார்க்க. இன்னைக்கு எப்படி கண்டிப்பாக விரதமாக இருக்க மாட்டான். இன்னைக்கு போய் சொலிச்சு கொடுங்கடான்னு சொல்லி 50 மல்லிகைப்பூ வாங்கின இடத்துல 500 மல்லிகைப்பூ 500 அல்வா வாங்கிட்டு வருவியான். பொண்டாடி கூட சந்தோஷமா இருப்பேன்ட்டு. அடியே இன்னைக்காவது ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷமா இருப்போம் தான் கேட்பேன். உடனே குண்டத்துக்கு போட்டுருவாங்க. ஆத்தாடி இன்னைக்கு நான் கால பைரவருக்கு விரதம் பாரு பார்ப்பேன். இனிமே இந்த கோயிலை நம்ம சாமி கும்பிட முடியாது. அதனால எவ்வளவு காசு செலவனான்னு பரவாயில்ல, பக்கத்துல போய் கும்பாபிஷேகமே பண்ணிட்டு வந்துடும் சொல்லி காசு செலவு பண்ணி பக்கத்துல போய் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு வந்துருவேன். இதனால தான் குடும்பம் கெட்டு போகுது. அப்படி விதிகளை கடைபிடிக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு 2 அப்படின்னா வருஷத்துக்கு 2 முறை பேதிக்கு மருந்து சாப்பிட்டு வயிற்றை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். உண்மைதான். உடலை பேண குடலை கழுவு அப்படின்னா யாரு செய்யறா? அந்த காலத்துல இந்த பெரியவர்களுக்கு தெரியும். வேப்பஞ்சாறு எடுத்து கொடுப்பாங்க. பிள்ளைகளுக்கு வயிற்றுல பூச்சி இருந்துச்சுன்னா வேப்பஞ்சாறு எடுத்து கொடுப்பாங்க. அப்போ வயிற்றுல இருக்க பூச்சி பூரா செத்து வெளியில வந்துடும். அப்போ உணவுகள் நல்லா சாப்பிடுங்க. அந்த காலத்துல அதெல்லாம் செஞ்சாங்க. இப்ப எங்க செய்யறாங்க? எல்லாமே உரம். ஆமா, பிள்ளைகளுக்கு வந்து பூச்சி கடிக்குது, அம்மா குஞ்சில பூச்சி கடிக்குதுமான்னு வரும். உடனே அவங்க அம்மா என்ன செய்வோம், வேப்பன் எடுத்து தடவி விடுவாங்க பிள்ளைகளுக்கு பூச்சி கிடைக்குதுன்னா. இப்ப அதுக்கு மாத்திரையே கொடுக்குறாங்க. அப்ப பிள்ளை உடம்பு கெட்டு போகாதா? கெட்டு போகும். நிறைய வந்துருச்சு சாமி. அப்ப இதெல்லாம் செஞ்சாதான் உடம்பு ஆரோக்கியமாக குழந்தை கிடைக்கும். அதே மாதிரி இப்ப தாய்மார் இருக்காங்க. இந்த வீட்டுக்கு விளக்கம் அப்படி சொல்லுவாங்க. அது சாயங்காலம் 6 மணிக்கு விளக்கு வைப்பாங்க. அது விளக்கு இல்லை, விளக்கு வீட்டை விட்டு ஒதுங்கி இருக்குது. சண்டை போட்டு ஒதுக்கிறாங்க. சண்டை போட்டு ஒதுக்க மாட்டாங்க, சும்மா தாராளமா தான் உட்காந்துருப்பாங்க. ஆமா ஆமா. இந்த மாதவிடாயாகிற காலத்துல சில பெண்கள் என்ன செய்வாங்கன்னா 3 நாள்ல குளிச்சிருவாங்க. தண்ணி கிடையாது. 3 நாள் குளிப்பாங்கன்னா வாட அது இந்த நியதியா? நியதி. ஆமா, குளிக்கிறதுக்கு நியதியா? சிலர் என்ன செய்வோம் 5 நாட்கள் ஆகும். 5 நாள் அவருடைய உடம்பை பொறுத்து. அவர்கள் குளித்த நாளில் இருந்து 3, 5, 7, 9, 11, 13, 15 இந்த 16 நாட்களுக்கு உட்பட ஒற்றைப்படை இலக்கத்திலே அந்த கணவனும் மனைவியும் இல்லறத்தில் இணைவர்களானால் அது கும்பா பிள்ளையா பிறக்குமையா? ஒத்தப்பட வரிசையில. ஒத்தப்பட வரிசையில தலைக்கு ஊத்தின 4, 6, 8, 10, 12, 14 இந்த 16 நாட்களுக்கு உட்பட இரட்டைப்படை இலக்கத்திலே இந்த கணவனும் மனைவியும் இல்லறத்தில் இணைவார்களானால் அது ஆண் குழந்தையாக பிறக்கும். ஆமா. அதை விடுத்து கண்ட நேரம்லாம் சேர்ந்தாங்கன்னா ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த திருநங்கைகள் என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் பிறக்கும். அது மட்டும் கிடையாது, தலையோட தலை ஒட்டி பிறக்கும், கை இல்லாம பிறக்கும், கால் இல்லாம பிறக்கும், உடல் ஊனமுற்ற குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். எவ்வளவு பெரிய நல்ல விஷயத்தை சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? அப்ப நம்ம கையில தான் இருக்கு. அதான் பெரியவர்களுக்கு தெரியும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜாதகம் பார்த்து அந்த ஜோசியக்கார் சொல்லுவார், பொண்ணும் பையனும் இந்த நேரத்துல தான் இணையணும் அப்படின்னு சொல்லி ஜோசியக்கார் சொன்னதுக்கு அப்புறம் தான் பொண்ணுகிட்ட ரகசியமா சொல்லி வைப்பாங்க. அம்மா கணவன் மனைவி 2 பேர் இந்த நேரத்துல இணைங்கம்மா, அப்படின்னா தான் குழந்தை நல்லபடியா சௌபாக்கியமா பிறக்கும் அப்படின்னு. ஏன்னா அவங்க ஜென்ரேஷன் என்ன நினைப்பாங்க, நம்மளுக்கு பிறக்கக்கூடிய பேர குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமா பிறக்கணும் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. அந்த காலத்துல அப்படிலாம் இருந்துச்சு. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, தலையோட தலையா ஒட்டி பிறக்கும், கை இல்லாமல் பிறக்கும், கண் இல்லாம பிறக்கும், ஊனமுற்ற குழந்தைகள் பிறப்பிருக்கலாம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க? என்ன காரணம்? இந்த கண்ட நேரத்துல சேர்றது அது கிடையாது சாமி. இன்னொன்னு இருக்கு. இப்ப புள்ளதாச்சி இருப்பாங்க, அசந்து நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க.
அப்ப அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க சொல்லுவாங்க, டேய் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, எழுப்பாதீங்க. புள்ளதாச்சும் தூங்கிட்டு இருக்கா, எழுப்ப சத்தம் போடாம போங்க. யாரும் எழுப்பக்கூடாது, அவ எப்ப எந்திரிக்கிறாள் எந்திரிக்கட்டும், போங்கடா அப்படின்னு சொல்லி விரட்டிடுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? என்ன காரணம் அப்படின்னா, அந்த வயிற்றுக்குள்ள என்னுடைய தந்தை பிரம்மா என்ன செய்வார், அந்த படிப்பு தொழில் ஈடுபட்டு இருப்பார். அவங்க நல்லா தூங்கிடுவாங்க. என்ன கையால தூங்கும் போது அதை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது படக்குல அப்படி எழுப்பிட்டாங்கன்னா அவர் படிப்பு தொழில் நிப்பாட்டிட்டு போயிடுவார். அப்ப அந்த குறைகள் ஏற்பட்டுரும். பாத்தீங்களா? அதனாலதான் ஊனமாக பிறப்பது. அப்ப வீட்டுக்கு பெரியவங்க இருக்கிறது எவ்வளவு நல்லது பாத்தீங்களா? சொல்லிருக்காங்க பாட்டி வைத்தியம். பாட்டி வைத்தியம் யாருக்காவது இந்த வீட்டுக்கு ஒரு கிழவியும் காட்டுக்கு ஒரு கிழவன் இருக்கும் அப்படின்னு இல்லையா? ரொம்ப சந்தோஷம். வந்ததுக்கு ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அதனையும் இந்த சுரோனிதம் சுக்கிரம் என்று சொல்வார்கள். சுரோனிதம் என்பது பெண்களுக்கு சொல்லக்கூடியது. சுரோனிதம் அதிகமானால் பெண் குழந்தை, சுக்கிரம் என்று சொல்ற ஆண்களுக்கு சொல்ற விந்துவாகப்பட்டது அதிகமானால் ஆண் குழந்தை. நீங்க கண்ட நேரத்தில் சேரும் பொழுது சுரோனிதமும் சுக்கிரமும் சமமாய் போயிடும். அப்படி சமமாயிருச்சு அப்படின்னா இந்த ஊனமுற்ற குழந்தைகள் பிறப்பதற்கான காரணங்கள் ஏற்படும். நிறைய நல்ல விஷயத்தை சொன்னீங்க சாமி. சரி, ரொம்ப மகிழ்ச்சி. பரவாயில்ல. யாரை பார்க்க வந்தீங்க? நீங்க உள்ளே குரல் அடிச்சு 2 பொம்பளை பிள்ளைய. யார நீங்க ஏன்ட பேசுறதை விட இனி என் தங்கச்சியில பேசுனீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும். சரி, ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். தங்கச்சியை பார்க்க வந்திருக்கீங்களா? அதுக்கு முன்னால என் ஆள் ஒண்ணு இருக்கு. ஆள் ஒண்ணு? அந்த பிள்ளையா ஏன் சாமி என்ன குறை? அதை வச்சு என்ன பண்ற? என்ன 1 மணிக்கு பிணைவேன், 2 மணிக்கு நக்குவேன். அது என்ன பிணைவது நிற்கிறது? 1 மணிக்கு மாவு தின மாவு பிணைவேன், 2 மணிக்கு தேனை ஊற்றி அதை நக்கி சாப்பிடுவேன் பசிக்கும் போது. சரி, அதை வரைச்ச. நீங்க எதை நினைச்சீங்க? நான் ஒன்னே நினைக்கல. நினைக்காத வரைக்கும் நல்லது. ஆசீர்வாதம் பாப்பா. அப்ப அவன் மைண்ட் வாய்ஸ் என்னன்னு எனக்கு கேக்குது. பாப்பா நீ என்ன நினைச்சு சிரிக்கிறேன்னு எனக்கு தெரியுது. நான் பெண்ணேறேன் நக்கிறேன்னு மைண்ட் செட் போயிட்டப்பா. பிள்ளை அப்படி நினைக்கப்படாது. சொல்லிட்டு வாடா தம்பி. சின்னவன் தம்பி. பாப்பாட்ட போனியா? எனக்கு தெரியும்டா, போனே வந்துடும். எனக்கு தெரியும்டா. நீதான் குறைக்காம போகலாச்சா தம்பி. வேற ஒண்ணும் இல்ல, மாப்பிள்ளை அழகர் வந்து ஒரு பிள்ளைய லவ் பண்றாப்புல. ஓடி போயிடுச்சு. பிரச்சனை முடிஞ்சு போச்சு. போன தம்பி கொடைக்கானலுக்கு லவரை கூட்டிட்டு போய் சுத்தி காமி திருப்பி கூட்டிட்டு வந்துட்டாங்க. இறங்குனேன் அந்த வத்தலக்குண்டு பஸ் ஸ்டாப்ல இறங்குனேன். இல்ல தம்பி, அதுதான் இதான் ஆம்பளைத்தனம், இதான் அழகு. ஒரு பொம்பளை பிள்ளை நம்மளை நம்பி வருதுன்னா அதை பத்திரமா கூட்டிட்டு வரணும். ஆமா, பெத்தவங்க சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணி திருமணம் பண்ணி சந்தோஷம் வந்தெல்லாம் செட் ஆகும். அதெல்லாம் கொண்டு பஸ் ஸ்டாப்ல இறங்கணுன்னே என் மாமனை கட்டிக்கிறேன்னு ஓடிடுச்சு. ஓ மை காட், செலவு பண்ண காசு வீணா போச்சுடா. வேடாமா? சிந்திச்ச வாயு உயிரமா இருக்கு. வாயு உயிரமா தானே இருக்க? வாயு உயிரமா இருக்கேன். அதான் சொல்ல வந்த. காதலிக்கிற பிள்ளைய எப்படி வேணாலும் கூப்பிடலாம்ப்பா.
செல்லவா பாப்பான்னு கூப்பிடலாம் செல்ல குடிங்க கூப்பிடலாம் மாமா கூப்பிடுமா மாமா மாமா வேலையை பாக்குறேன் பாத்தீங்களா கொடைக்கானல் மாமான்னு கூப்பிடாம பாரு மாமா கொடைக்கானல் போவோமா அப்படின்னு கேக்குறேன் நம்ம ஊட்டிக்கு போவேன் நீ வந்ததுக்கு அப்புறம் பத்திரமா கூட்டு வந்துருவேன் மாமா பத்திரமா கூட்டு வந்துருவேன் தெரியும் சேதமே வராது நம்ம இடத்துக்கு நாரத மகாமுனி வந்திருக்குண்டா சுவாமி சாமி சிரிச்சு சிரிச்சே காமிச்சு கொடுக்குறப்பா சாமி அழகர் மாதிரியா சாப்பிடு எங்க அணைச்சு எங்க கொண்டு வராரு பாத்தீங்களா மரப்புக்குள்ள கூட்டிட்டு போறாரு தம்பி அழகர் கூட நம்பிடுவேன் நம்ப மாட்டேன் உங்கள் இருவருக்கும் சிறப்பான நல்லாசி இன்று போல் இன்று வாழ்க 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 ரெண்டு பேத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணீங்க காலையில இவ இறங்கி அவ வீட்டுக்கு போயிருவா சரி நான் இறங்கி என் வீட்டுக்கு போயிருவேன் போயிட்டு வாங்க அழகர் என்ன செய்ய ஏன் சாமி நீங்க ரெண்டு பேரும் முகத்தையும் பாருங்க பரமசிவன் பார்வதி மாதிரி இருக்குல்ல நீங்க சொல்றீங்க உங்க வீட்டுக்கு போயிருவேன்னு அந்த பிள்ளை எங்க வீட்டுக்கு வந்து சரிப்பா என் நகைச்சியை கூப்பிடவா கண்ணீரத்தில் கதவு நம்பர் 1 போய் 69 யூடியூப்ல நல்லா க்ளோஸ் அப் பண்ணிக்கோங்கப்பா தங்கச்சி அடமா மா வர முடியாதா காலையில ஊர்ல காசு கொடுக்க மாட்டாம்மா கட்டி வச்சு உரிச்சு விடாத சரிம்மா கீந்த சொல்றேம்மா இப்படிலாம் சாமியா பேசக்கூடாதுடா சாமி சாமி அந்த பிள்ளை வந்துச்சு இப்படிதான் ககனமார்க்கம் வரும் பொழுது உங்களை போல இருவர் வரவேற்பு கொடுத்தார்கள் அத்திப்பழமா அத்திப்பழம் சிவப்பா இந்த அத்தமவ சிவப்பா ஒரு வெள்ளைக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒண்ணு கண்டு தேகப்பா அத்திப்பழம் சிவப்பா இந்த அத்தமக சிவப்பா ஒரு வெள்ளைக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒண்ணு கண்டு தேகப்பா அத்திப்பழம் சிவப்பா இந்த அத்தமவ சிவப்பா ஒரு வெள்ளைக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒண்ணு கண்டு தேகப்பா பழம் சிவப்பா இந்த அத்தமக சிவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒண்ணு கண்டு தேகப்பா
என்ன செய்ய கட்டி பிடிக்க கூட விட மாட்டேங்கிறீங்களா அது குத்துற என்னைய குத்திட்டு போகுது சாமி தங்கச்சியை கூப்பிடுறேன் கட்டி பிடிக்கிறேன் கட்டியே பிடிச்சிட்டீங்கன்னா சேதாராயியா காட்டுக்குள்ளே பருந்து போச்சு. அது பறந்து போட்டும். ஐட்ட ஹார்ட் பண்ணனே. நம்ம இடத்துக்கு நாத மகாமுனிவர் வந்திருக்கார். நாத மகரிஷியா? நம்ம முன்னாடி வந்திருக்காரா? பிரம்மாவின் புத்திரரா? அவரேதான். கலைவாணன் வைத்தரா? அவரேதான். கலைவாணன் சுந்தரகுமாரா? அவர்தான். வந்திருக்காரா? வந்திருக்காருமா. கூப்பிடுங்க. சாமி. வாங்க சாண்டல் பாய். சாம்பார் கண்டி கட்டி வச்சிட்டோம். கலைவாணி போற்றும் புகழ்வரி தானே பிரியரி கருணையின் வடிவானே புரியே